அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இவங்க தொடர்ந்து பேதுருவும் யோவானும் பிரசங்கம்லாம் பண்ணுறாங்க, அற்புதம்லாம் நடக்குது. அங்கே என்ன ஒரு காரியங்கள் நடைபெறுதுன்னா, அந்த காலகட்டங்களில் கூடி வந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சொந்த நிலத்தையும் தன் வீடையும் விற்று மொத்தத்தையும் யார் பாதத்துலேருந்து வைக்கிறாங்க? அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் பிரித்து கொடுக்குறாரு, எல்லாருமே ஈக்குவலைஸ் பண்ணிட்டார். அதுக்கு நீங்கள் எல்லாரும் விற்றுட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லலை. அல்லேலூயா. எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறார், சபையில் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டார். எல்லாரையும் ஒரே ஈக்குவலாக பார்க்குறாங்க அப்போஸ்தலர். அது தொடர்ந்து வரும்போது தான் யார் வரா? அனனியா, சப்பீராள். இவங்களும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சொந்த நிலத்தை விற்றுடுறாங்க. விற்றுட்டு அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அதை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து யார்கிட்ட கொடுத்துருக்கணும்? பேதுருக்கிட்டையோ யோவான்கிட்டையோ மொத்தத்தையும் கொடுத்துட்டு இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாகத்தை எடுத்து வச்சுட்டு மீதியை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஏன் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் கிரியை செய்யலை, இன்றைக்கும் ஏன் காரியங்கள் நடைபெறலன்னு இந்த அனனியா சப்பீராள் மூலம் கர்த்தர் நம்மளோடு பேசுவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். விற்கும் முன்னாடியே லேண்டு யாருது? அவங்களது தான். விற்ற பிற கிரையம் யார் கையில் இருக்குது? அவங்க கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அங்கே கட்டளை என்னது? மொத்தத்தையும் யார்கிட்ட கொடுக்கணும்? அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்துடணும். அவர் தான் பிரித்து என்ன பண்ணுவார், அவங்கவுங்க அதை தான் போட்டிருக்காங்க, அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவங்க பிரித்து சமமாக கொடுத்துருவாங்க. ஆனால் அண்ணனுக்காக தெரியும், சப்பீராலும் என்ன பண்ணுறாங்க, கணவனும் மனைவியும் எதை மறைச்சி வைக்கிறாங்க? ஒரு பங்கை வஞ்சித்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட என்ன போய் பேசுகிறாங்க? அங்கே என்ன சொல்லியிருக்கு? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தில் நிரப்பினதென்ன? அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன நடக்குது? அனனியா 5வது வாசிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அது அங்கே 2 மரணங்கள் நடக்குது. ஒன்று உடல் ரீதியான மரணம், ஆவிக்குரிய மரணம். அல்லேலூயா. நான் இன்றைக்கி உங்களோடு பேச போகிறது ஆவிக்குரிய மரணம். இன்றைக்கி நிறைய பேர் சரீரத்தில் ஜீவனோடு இருக்கிறோம், ஆவிக்குரிய ஜீவன் நம்மக்கிட்ட இல்லை, செத்து போயிருக்கு. அல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலர் பாதத்தில் வச்ச உடனே அவர் பேசுகிறாரு. பேசின உடனே அனனியா என்ன ஆயிடுறான், அந்த இடத்துல விழுந்து ஜீவன் போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அடக்கம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்கன்னா அவங்க மனைவி வராங்க. மனைவி கிட்ட கேட்கும்போது மனைவி என்ன சொல்கிறா? வஞ்சித்து பொய் பேசுகிறா. ரெண்டாவதும் அவங்களும் மரித்து போகிறார்கள். அல்லேலூயா. 2 பேருடைய மறைவும் அங்கேயே இருக்குது. அப்போது அந்த வசனத்தில் 3வது வசனத்தில் நமக்கு தெளிவாக போட்டிருக்கு, பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்துனா என்னதுங்க? இங்கே பாருங்க, வஞ்சித்து. கரெக்டாக சொன்னாங்க. என்னது? மறைத்து, சீட்டிங், ஏமாற்றுதல், மறைத்தல். வேறு என்னென்ன இருக்குது சொல்லுங்கள்? துரோகம், மோசடி. இதுக்கெல்லாம் என்ன பேர்? வஞ்சித்தல். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறாங்க? வஞ்சிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? 2வது லைனில் பொய் சொல்லும்படி. 2 விஷயம் நடக்குது. என்ன பண்ணுறாங்க? வஞ்சித்து வைக்கிறாங்க. 2வது பொய் சொல்கிறாங்க. 2த்துக்கு என்னங்க டிஃப்ரென்ஸு? சொல்லுங்களேன். பொய் பேசுகிறதுக்கும் வஞ்சனைக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அது ஒரே வேர்டில் அங்கே போட்டிருக்கலாம்ல, பொய் சொன்னார்கள்னு. பொய் என்பது உண்மையை மறைப்பது தான் என்னது? பொய். ஆனால் வஞ்சனை என்பது பொய்யை உண்மையாக சொல்லி ஏமாற்றுவது. அல்லேலூயா. பொய்யை
உண்மையாக திரிப்பாங்க, திரித்து எப்படியாவது ஏமாத்துறது, பொய் சொல்கிறது இல்லை, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது. ஒரு பங்கு யாருக்கிட்ட இருக்குது? இவங்கக்கிட்ட இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, 10 லட்சத்துக்கு தான் விற்றேன், இந்தா பூடி. ஆனால் விற்றது எவ்வளோ? 20 லட்சம்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. ஒரு பங்கை எடுத்து இவங்க வச்சுட்டாங்க, ஒரு பங்கை அப்போஸ்தலர் கையில் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன உண்டாகுது? மரணம். சொல்லுங்களேன். அந்த ஸ்பாட்டில் என்ன ஆயிடுது? 2 பேருக்கும் மரணத்தை கட்டளையிடுகிறார். அப்போ பொய்யும் வஞ்சனையும் சேரும் பொழுது அங்கே பாவம் உண்டாகிறது. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணம். பக்கத்தில் 2 பேர் 2 சைடு தட்டி சொல்லுங்கள், பொய் பேசாத. தைரியமாக சொல்லுங்கள், பொய் பேசாத. நீதிமொழிகள் 26:19 அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ. சிலர் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாம் முடிஞ்சு 2 குடும்பத்தையும் பிரித்து வச்சுருவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. வஞ்சிப்பது ரொம்ப மோசமானதுங்க. பொய் பேசுறதும் மோசமானது. அதை விட என்னது? வஞ்சிப்பது. அல்லேலூயா. பொய்யை உண்மையாக்கி பேசுவது வஞ்சிப்பது. அல்லேலூயா. இங்கே என்ன நடந்தது? அனனியா சப்பீரால் விற்ற பணத்தை என்ன செஞ்சுருக்கணும்? அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சு பங்கு பிரிச்சுருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? இன்றைக்கும் நம்ம ஆளுங்களாம் நல்லா இருக்கீங்க. நிறைய பேருக்கு என்னென்னா ஏசப்பாவுக்கு தெரியாதுன்னு பாதியை நான் பணத்தை சொல்லுங்க, ராபோஜனத்தை சொன்னேன். எடுக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு ஒரு சாட்சியை வேறு சொல்லிடுறது, கீழே போனவுடனே ஒட்டிக்கிறது, பொட்டை வேறு எதுவும் சொல்ல. அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு போய் காலை கழுவுறது. அடுத்த மாதம் அந்த பொம்பளைக்கிட்ட நம்ம பேசுகிறதும் இல்லை, அந்த சகோதரிக்கிட்ட. சாரி, நான் டக்குன்னு லாங்குவேஜ் மாறி மாறி பேசிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு வண்டல் ஒட்டிக்கினே இருக்கா இல்லையா? நமக்குள்ளே அதை ஃபஸ்ட்டு எடுக்கணும். வஞ்சனைன்றது உடலில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அனனியாவும் சப்பீராலும் அப்போஸ்தலருடைய வார்த்தையை ஃபுல்லாக கேட்டாங்க. அதுக்கு முந்தின அதிகாரம் படிங்க. ஆனால் மற்றவங்க செஞ்சது மாதிரி இவங்க செய்யலை. இன்றைக்கி ஆவியானவருக்கு எல்லாத்தையும் மறைச்சிடலான்னு நினைக்கிறோம். எதுவுமே மறைக்க முடியாது. அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. பாவத்தின் சம்பளம். அப்போ பொய்யும் வஞ்சனையும் சேர்ந்தால் அங்கே பாவம் எங்கே இருக்கோ அங்கே மரணம் உண்டு. அல்லேலூயா. நான் உடல் ரீதியான மரணத்தை இப்போ நான் பேசுகிறது ஆவிக்குரிய மரணம். நம்மளுக்கெல்லாம் ஜீவன் உண்டு, நல்லா ப்ரீத் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் செத்து போய் உட்காந்துருக்குறோம். ஏன்னா வஞ்சனையும் பொய்யும் கலக்கும்போது அங்கே பாவம் உண்டாகிறது. பாவம் உண்டாகும் பொழுது அங்கு மரணத்தை பிறப்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உடல் ரீதியான மரணம் அல்ல, சரீர ரீதியான மரணம்னா என்ன மரணங்க? சரீரம் மரணம் அடையுதுன்னா என்னது? சொல்லுங்க. உடலும் ஆத்துமாவும் பிரிஞ்சிச்சுன்னா அது என்ன ஆகிடும்? பாடியாக மாறிடும். ஆனால் ஆவிக்குரிய மரணம் சொல்லுங்க, தேவனுடன் உள்ள உறவு முடிவாகும் ஆன்மீக பிரிவு தான் ஆன்மீக மரணம். அல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படும் பொழுது என்ன ஆகிடுது? ஒரு ஆவிக்குரிய மரணம். அல்லேலூயா. உடலும் ஆத்மாவும் பிரிஞ்சிச்சுன்னா அங்கே நம்ம நார்மல் உடலுடைய மரணத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனுக்குள்ள உறவு முடிவாகும் ஆன்மீக பிரிவு. அந்த பிரிவு வரும் பொழுதே நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு அங்கே துண்டிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அனனியா சப்பீரால் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பெரிய காரியங்கள் என்னென்னா, ஆவியானவரை வஞ்சிக்கும் பொழுது, ஆவியானவர்கிட்ட பொய் சொல்லும் பொழுது நீங்கள் அங்கே மரித்து போவீர்கள். அல்லேலூயா. அந்த ஸ்பாட்லேயே அவன் விழுந்து செத்துட்டான். அடுத்த வசனம் வாசிங்க. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். மற்ற எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அனனியாவும் சப்பீராலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வஞ்சனையினாலும் பொய்யினாலும் அங்கே ஒரு மரணத்தை சந்திக்கிற நேரம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசியாகிய நாம் எந்தெந்த காரியங்களில் வஞ்சனையும் பொய்யும் யார்கிட்ட இருக்கக்கூடாது? ஏசப்பா கிட்ட
அல்லேலூயா. ஞானஸ்தானம் அவங்க எடுத்தவங்களாம் சரி, எடுக்கலனாலும் சரி, ரெண்டுமே அவருக்கு பிடிக்காத காரியம். அங்கே பாவம் பிறக்கும். ரோமர் 6:23 என்ன வாசிக்கிறோம்? பாவத்தின் சம்பளம் மரணம். ஏசாயா 59:2 நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. வஞ்சனமும் பொய்யும் பேசும் பொழுது கர்த்தருடைய முகத்திலிருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். அல்லேலூயா. அங்கே ஒரு திரை உண்டாகும். அதான் அங்கே என்ன போட்டிருக்கு? அக்கிரமங்களும் பாவங்களே தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எபேசியர் 2:1 பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அவர் வந்தார். அல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பிக்க தான் இந்த உலகத்திற்கு வந்தார். என்னைக்கு ஆதாம் ஏவாள் அந்த தப்பை பண்ணி தேவனுடைய ஸ்தோத்திரம் சாயலை இழந்தார்களோ அந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் மரித்து போயிருந்தோம். அங்கே ஆதாம் ஏவாள் மரித்து இருந்தாங்களா? எந்த மரணத்தை அங்கே சொல்கிறாரு? ஆவிக்குரிய மரணம். அல்லேலூயா. இந்த வசனம் எதை சொல்லுது? ஆவிக்குரிய மரணத்தை அங்கே சொல்லுது. அல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எங்கள் அம்மாவுடைய பேக்ரவுண்டு, எங்கள் அப்பாவுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வேறு பேக்ரவுண்டில் இருந்தோம், செத்து போயிருந்தோம். கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டு கொண்டு எங்களுக்கு ஜீவனை தந்தார், ஆவியில் பெலனை தந்தார். அல்லேலூயா. ரட்சிப்பின் சால்வை அணைந்தோம். மறுபடியும் நம்ம எதில் போகிறாங்க? நிறைய பேர் அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருக்கும்போது எங்கே போயிடுறோம்? திரும்பி மரித்த நிலைமை. இன்றைக்கி நிறைய விசுவாச குடும்பங்கள் மரித்த நிலைமையில் இருக்குது. அல்லேலூயா. மரித்து போனால் எதனா பண்ண முடியுமா? சொல்லுங்களேன். மரித்து போனவர்கிட்ட ஏசப்பா பேசுவாரா? அல்லேலூயா. மரித்து போயிட்டு உங்களால் ஜெபம் பண்ண முடியுமா? ஏன் நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன், ஜெபமே பண்ண முடியல, முழங்கால் போட்டால் தூக்கம் வருது, பைபிள் எடுக்க. அப்போ என்னன்னா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் செத்து போயிருக்கிறீங்க. எதில்? ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் திருப்பி உங்கள் உயிராக எழுப்பணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உயிராக இருக்கியா? தெரியல பாருங்கள் நம்மளுக்கு அதுவே. அல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? அனனியாவையும் சப்பீராலும் எல்லாரையும் விட்டு எடுத்து வந்து பாதத்தில் வீணாங்க. வஞ்சித்து தன்னுடைய காரியங்களை இழந்தார். அல்லேலூயா. 2 விஷயத்தை நான் பேசிட்டு நான் முடிச்சிடறேன். வஞ்சனம், பொய்யை பற்றி நிறைய பேச மாட்டோம், வஞ்சத்தனை பற்றி தான். அல்லேலூயா. எதனால ஸ்தோத்திரம் நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம்? அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம எதெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறோம்? முதலாவது 1 யோவான் 1:8 வாசிங்க. 1 யோவான். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பரிசுத்தவான் மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க. நம்மக்கிட்ட பாவம்லாம் சொன்னாவே என்னது? நம்மை நாமளே வஞ்சிக்கிறோம். அடுத்த வசனம் என்ன இருக்காது நமக்குள்ள என்ன இருக்காது? சத்தியம் இருக்காது. அல்லேலூயா. நான் ஓப்பனாக சொல்ல முடியும், இந்த உலகத்தில் யாருமே பரிசுத்தவான் இல்லை அவரை தவிர. அல்லேலூயா. ஏன்னா என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தவள். அல்லேலூயா. நான் பரிசுத்தவான் அல்ல. தினம் தினம் அவருடைய இரத்தத்தினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இது கண்டினியூஸ் ப்ராசஸ், பியூரிஃபை நடந்துனே தான் இருக்குது. ஆனால் நான் பரிசுத்தவான் அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய டைட்டில்லாம் கொடுக்குறாங்க, ரெவரண்ட்டு, அது இது. யாரும் பரிசுத்தவான் அல்ல தேவனை தவிர. வாசிங்க. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அடுத்த வசனம், பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை யாரை பொய்யாக்குறோம்? அங்கே யாரை பொய்யாக்குனாங்க? அனனியாவும் சப்பீராலும் அப்போஸ்தலர்கிட்ட சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? நாங்கள் விற்றது இவ்வளோ அமௌண்ட்டு தான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம போய் எதன்னா என்கிட்ட பாவமே இல்லைன்னு யாரன்னா சொல்லிட்டிங்கன்னா யாரை பொய்யாக்குறோம்?
அவரை, ஆவியானவரை பொய்யராக்கி, 10வது வசனம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஃபஸ்ட்டு என்னதுனால்னா, என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொன்னீங்கன்னாவே நீங்கள் யாரை வஞ்சிக்கிறீங்க? ஆவியானவரை வஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. நான் பாவி தான், என்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் பாவி தான். நம்மளே நிறைய பேரை எடை போடுவோம். இந்த சிஸ்டர் இப்படி, இந்த பிரதர் இப்படி, இவங்க வீட்டில் இப்படி, அவங்க வீட்டில் இப்படின்னு. நியாயம் தீர்க்கிறவர் யார் சொல்லுங்களேன்? யாருங்க? சவுண்டாக சொல்லுங்கள். இல்லை, பாதி பேர் சொல்லவே இல்லை. யார்? அவர் மட்டும்தான். அல்லேலூயா. யாருக்கும் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. சிலதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். கேள்விப்பட்டோடனே நம்மளே ஒரு ரிசல்ட்டை சொல்லுவோம். இந்த பொண்ணு, இந்த பையன், இந்த சகோதரி, இந்த சகோதரன். அல்லேலூயா. நம்மளே பாவி தான். பக்கத்தில் தட்டி சொல்ல, நானும் பாவி தான், நானும் பாவி தான். ஆனால் என்னை அவர் பரிசுத்தமாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் தினந்தோறும் நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். ஏன்னா நான் உலகத்தில் எதில் இருக்கிறேன்னா, பாவமான இந்த உலகத்தில் தான் இருக்கேன். அல்லேலூயா. ஒரு வேளை நான் பரலோகத்துக்கு போயிட்டு அங்கே முழுவதும் பரிசுத்தமாக்கப்படுவேன். அல்லேலூயா. என் ஆத்துமா அங்கே பரிசுத்தமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம பாவம் இல்லை என்று சொல்லுமானால் நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம். 2வது கலாத்தியர் 6:3. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாம். 2வது எதுலனால நம்ம வஞ்சித்து கொள்ளுகிறோம்னா, தன்னைத்தானே உயர்த்திப்போம். பார்த்துருக்குறீங்களா? என்னதான் வச்சுருந்தாலும் போகும்போது எதுவுமே இல்லை. உண்மையா இல்லையா? சர்டிஃபிகேட்லேருந்து, பேச்சிலேருந்து எல்லாமே என்ன மாறும்? நான் இவன், நான் இந்த கோத்திரம், எல்லாமே இருக்கும். இந்த வண்டலை கர்த்தர் எடுக்க சொல்கிறார். அல்லேலூயா. இருக்கா இல்லையா? அப்போ தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அல்லேலூயா. அவர் உயர்த்தினா வேறு, தன்னைத்தானே நாமளே உயர்த்திப்போம். பார்த்துக்கிறீங்களா? நம்ம மேல் இடத்துல தான் இருக்கணும்னு நினைப்போம். ரோமர் 12:3-11 வரைக்கும் வாசிங்களேன். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். இப்போது எனக்கு ஒரே சரீரம் தாங்க. கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, தலை இருக்குது, எல்லாமே இருக்குது. தனித்தனி அவயங்கள், எல்லாமே ஒரே வேலையை செய்ய முடியுமா? கால் செய்ய வேண்டியது கை செய்ய முடியுமா? சொல்லுங்கள். தலை செய்ய வேண்டியதை கால் செய்ய முடியாது. அதான் போட்டிருக்கு, எல்லா அவயங்களும் ஒரே சரீரம் போல் இயங்காது. அதே போல் அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரம். கிறிஸ்து என்பது ஒரு சரீரம், நம்ம எல்லாம் ஒரு அவயங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவாக சரீரத்தில் நம்ம எல்லாம் ஒரு அவயங்கள். இங்கே யாருக்கும் மேலே பட்டம் இல்லை, கீழே பட்டம் இல்லை. அல்லேலூயா. ஆசாரிய ஊழியனா ஆசாரிய, லேவி ஊழியனா லேவி ஊழியம், மியூசிக் வாசிக்கனா மியூசிக் வாசிக்கணும், ஒருத்தன் பாய் போடணுன்னா பாய் போடணும், சேர் போடணுன்னா சேர் போடணும். இங்கே நம்ம சபையில் அப்படி இல்லை. வெளியில் கேள்விப்பட்டுக்கிறேன். நான் தான் இந்த சபையில் எல்லாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் இல்லைன்னா இந்த சபையே இருக்காது. அல்லேலூயா. என்னால் தான் இந்த சபை நடக்குது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் யாரை வஞ்சிக்கிறான்? ஆவியானவரையும் இயேசுவையும் வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. உனக்கு கொடுத்த ஊழியம் நீ பண்ணணும், அவனுக்கு கொடுத்த ஊழியம் அவன் பண்ணுவான். இதில் நான் கொம்பு முளைச்சிக்கின்னு நான் தான் இதை பண்ணுவேன், நீ தான் இதை பண்ணுவேன், உனக்கு இந்த தாளந்து இல்லை. இந்த தாளந்தை கொடுக்கறது யார் சொல்லுங்களேன்? வாயே வரமாட்டுது. அல்லேலூயா. யார் கொடுக்குறார் தாளந்து? அவர். அல்லேலூயா. நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன், நான் உயர்ந்தவனாக்கும் இல்லை. அந்த வேலை போயிடுச்சுன்னா நீயும் கீழே தான் வரணும். அல்லேலூயா. யாரும் மேலே இல்லை. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். 2வது எதனால் வஞ்சிக்கிறோன்னா, தன்னைத்தானே உயர்த்தி மற்றவர்கள் முன்பாக காட்டும் பொழுது அங்கே வஞ்சனை உண்டாகுது. அதான் கலாத்தியர் 3:6-3 என்ன வாசிக்கிறோம்? தான் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. நம்மளுக்குள்ளேயே ஒரு செல்ஃபாக நம்மளே ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். நான் இப்படி தான், இவங்களாம் இப்படி தான் இல்லை. அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. 2 வஞ்சனை பார்த்தேன். 1, என்கிட்ட பாவம்
இல்லை என்றால் வஞ்சித்து கொள்ளுகிறோம். ரெண்டாவது, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் வஞ்சிக்கப்படுகிறான். மூன்றாவது, யாக்கோபு 1:26. இது சூப்பரான விஷயம். 1:26 யாக்கோபு. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும். 6 நாள் என்ன பேசுகிறோன்னு அவர் பார்க்குறார். அல்லேலூயா. 7வது நாள் இங்கே பரிசுத்தமாக காட்டுறதுனால யாரை ஏமாத்துறோம், யாரை வஞ்சிக்கிறோம்? சொல்லுங்களேன், யாரை வஞ்சிக்கிறோம்? 6 நாள் வாயில் என்னென்ன வருது, 7வது நாள் என்ன வருதுன்னு யார் பார்க்குறா? அங்கே அனனியா சப்பிராளுக்கு அவன் என்ன நினச்சா, விற்ற பொருளை எடுத்துன்னு போய் கொடுத்தா அவன் வாங்கிப்பான்னு நினச்சான். ஆனால் விற்ற எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கூட யாருக்கு தெரியுது? அப்போஸ்தலருக்கு தெரியுது. அல்லேலூயா. நீ 6 நாள் பண்ண கூத்துலாம் எனக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? சொல்லுங்களேன், ஏசப்பாக்கு தெரியும். அல்லேலூயா. 3வது விஷயம், நாவை அடக்கலைன்னா வஞ்சிக்கப்படுவோம். அது உங்களோடு இருக்க உறவு முறையாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், சபையாக இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம். எதை அடக்கணும்? சிலர்லாம் தலையை குனிஞ்சிட்டே இருக்கீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நாக்கு அடக்கு. அல்லேலூயா. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், நாவடக்கு வேண்டும். அல்லேலூயா. பாதி பிரச்சனை வாயை மூணுனாவே முடிஞ்சிரும். உண்மையா இல்லையா? பாதி பிரச்சனை வாயை மூணுனாலே முடிஞ்சிரும். மழையை பார்த்து நாய் கொலையுதுன்னு விட்டு போயிடணும். நாயே டயர்டு, ஐயோ நான் யாரையும் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் அமைதியாக இருக்கும்பொழுது நிறைய காரியங்களை அமர்த்த முடியும். அல்லேலூயா. அதனால தான் அங்கே போட்டிருக்கு, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி. உங்கள் வீட்டில் சூப்பராக 2 பேர் நல்லா சவுண்டாக சண்டை போட்டுன்னு இருக்கும்போது இன்னொரு நாள் பெர்குமான்ஸ் பாட்டு வச்சா பக்கத்தில் ரட்சிக்கப்படாதவன் சொல்லுவான், நேற்று இப்படி பண்ணுதுங்க இன்னைக்கு. அல்லேலூயா. அவனையும் நம்ம வஞ்சிக்கிறோம், அவனையும் நம்ம. சொல்லுங்களேன், 3 வீடு தாண்டி கேட்குதான் சில சவுண்டு. உங்களை சொல்ல நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. சவுண்டு சொன்னேன். தெய்வ பக்தி உள்ளவன் என்று நம்ம காட்டக்கூடாது. நாவை ஒரே ஒரு வாட்டி பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நாவை கொஞ்சம் அடக்கு. புருஷங்கிட்ட அடக்கு. தட்டி சொல்லுங்கள், புருஷங்கிட்ட அடக்கு. ஒய்ஃபுக்கிட்ட அடக்கு. மாமியார்கிட்ட அடக்கு. மாமனார்கிட்ட அடக்கு. பசங்கிட்ட அடக்கு. அல்லேலூயா. நாவை அடக்குனாவே யாரையும் நம்ம வஞ்சிக்கல, யாரையும் ஏமாத்தலை. அல்லேலூயா. 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். 1, நம்மக்கிட்ட பாவம் இல்லை என்போமானால் அங்கே வஞ்சிக்கப்படுகிறோம். 2வது, தன்னைத்தானே உயர்த்தும் போது வஞ்சிக்கப்படுகிறோம். 3வது, நாவை அடக்காத போது. 4வது, இதை நான் எடுக்கவே கூடாதுன்னு இருந்தேன். இது வரைக்கும் 4 வருஷத்தில் தொடாத ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்குள்ளே வராதனால நான் சொல்லிடுறேன். மல்கியா 3:8-10. அல்லேலூயா. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். இந்நாளையத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் இது வரைக்கும் காணிக்கை பற்றியும் தசமாவை பற்றியும் புல்பிட்லேருந்து பேசுறதே இல்லை. அல்லேலூயா. இங்கே சப்ஜெக்ட் வந்துச்சு, நான் பேசியே ஆகணும். எதனால் நம்ம வஞ்சிக்கிறோம்? அல்லேலூயா. எதனால் நம்ம அனன்யாவும் சபிராலும் எதனால் அங்கே மரணத்தை சந்தித்தார்கள் என்றால், இங்கே என்ன வருது 4வதுல, எதனால் வஞ்சிக்கிறோம் என்று சொல்லும்போது அந்த வசனம் முடியும் போது 8 எப்படி முடியுது? தசம பாகத்தினாலும் காணிக்கையினாலும். சப்ஜெக்டுன்னு வந்தால் பேசிடணும், அப்புறமா அவர் என்ன கேட்கக்கூடாது. அல்லேலூயா. தசம் பாகத்திலும் காணிக்கையிலும் வஞ்சனை யாரை பண்ணக்கூடாது? நான் என்னை சாட்சியாக விசுவாசத்தோடு சொல்கிறேன். நான் வாங்கின முதல் சம்பத்துலேருந்து கர்த்தர் என்னை எத்தனையோ மடங்கு உயர்த்திட்டார். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அல்லேலூயா. எத்தனையோ மேலே எத்தனை வந்துட்டார். இன்றைக்கி வரைக்கும் நான் உண்மையாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய தசம் பாகத்தில் இன்றைக்கி வரைக்கும் ₹1 குறைக்க மாட்டேன், இன்க்ரீஸ் தான் பண்ணுவேன். அல்லேலூயா. நிறைய விசுவாசிங்களோடு நான் பேசும்போது என்னென்னா, வர சம்பளமே பத்தலைன்றீங்க, வஞ்சிக்காதீங்க.
இன்றைக்கு முடிவு பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுடைய தசம பாகம் ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு. ஃபஸ்ட்டு அதை எடுத்து வைங்க. இன்றைக்கி நிறைய பேர் எப்படின்னா கடைசி தசம்பாகம் கொடுக்குறீங்க. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு யாருக்கு இருக்கணும்? தேவனுக்கு. அல்லேலூயா. முதல் பங்கு. அல்லேலூயா. முதலானது உங்களது எது முதலாக இருக்கோ அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு பையனை எது கொடுத்துருவாங்க? இன்றைக்கி ஊழியத்துக்கு யாருமே கொடுக்குறதே இல்லை. பசங்களை ஊழியத்துக்கு கொடுக்குறதே இல்லை. முதல்லாம் குழந்தை பிறந்தவொடனே ஃபஸ்ட்டு எதுக்கு சொல்லிவிடுவாங்க? சவுத்தில் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க? ஃபஸ்ட்டு அந்த குழந்தை தேவனுக்கு. அல்லேலூயா. காணிக்கையினாலும் தசம பாகத்தினாலும் வஞ்சிக்காதீர்கள். இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. பொருளாதாரத்தில் ஏன் சீர்குலைவு? பொருளாதாரத்தில் ஏன் கர்த்தாவே முன்னேற்றங்கள் இல்லை? பண்டக சாலையில் கொண்டு வந்து வறுக்கும்போது பண்டக சாலை எப்படி இருக்குன்னு போட்டிருக்க அந்த 10வது வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம்பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனே என்று அதனால் என்னை. சிலர் இருக்கிறாங்க, நீங்களாம் நல்லவங்க, உங்களை சொல்ல காணிக்கை குத்து பார்க்குறது, அடுத்த மாதம் எனக்கு எதனா நடக்குமான்னு. ஏன்னா இந்த வசனத்தை எடுத்துக்கிறது. அவர் தான் சொல்லிட்டார்ல, ஒரு மாதம் கொடுத்து பார்ப்போம், அடுத்த மாதம் எனக்கு வந்தால் நான் கொடுப்பேன். இது சிப்பண்டு கிடையாதுங்க. அல்லேலூயா. இது கட்டளை பிரமாணம். அல்லேலூயா. இது அவருடைய கட்டளை. எதனால் வஞ்சிக்கக்கூடாது? அனனியாவும் சப்பீராவும் எது பண்ணாங்க? சம்பளமே உயரலை, வியாபாரத்தில் மேலேயே வரலை, என் குடும்பம் இப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வாங்க. 10 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி, தசமபாகம் யார்கிட்ட இருக்கணும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். இங்கே கொடுக்குறீங்களோ இல்லை, எங்கே வேணால் கொடுங்க. தசமபாகம் யாருக்கு போயிடணும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். காணிக்கையிலும் தசமபாகத்திலும் அவரை வஞ்சித்து பார்க்காத. பொருளாதாரத்தில் கர்த்தர் உனக்கு நல்ல உயர்வுகளை தருவார். நான் அடிக்கடி தான் சொல்கிறேன், பிளெஸ்ஸிங்கை மட்டும் பேச மாட்டேன், பாவத்தையும் பேசுவேன். ஆனால் இந்த பூலோகத்தில் நம்ம செழித்து வாழ்ந்துட்டு தாங்க போனோம். அல்லேலூயா. என் ஏசப்பா ஐஸ்வர்ய சம்பந்தர். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குறவர். அல்லேலூயா. சாதாரண நிறைவல்ல, மகிமையில் நிறைவாக்குகிறவர். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையில் எதுவுமே வாடகை வீடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் நல்ல பொசிஷனில் வைக்கணும். அப்போ ஏன் முன்னேற்றங்கள் சில இடத்துல தடையாக இருக்குன்னால தான் இந்த வசனத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவோம், சம்பாதிக்கிறது எவ்வளோ, 3 EMI போயிடுச்சுன்னா நான் என்னத்தை கொடுக்குறது? கர்த்தருக்குரியது கர்த்தர். அல்லேலூயா. ராயனுக்குரியது ராயனு. வீட்டு வரியை கரெக்டாக கட்டிடணும். இல்லைன்னா அவன் என்ன பண்ணிவிடுவான்? கேட்டில் நோட்டீஸ் ஓட்டிடுவான், அத்தது சீலை வச்சுருவான். இங்கே என்ன தெரியுமா ஆகிடுது? ஆவிக்குரிய மரணம் வந்தது. அல்லேலூயா. இங்கே அவர் நோட்டீஸ்லாம் ஒட்ட மாட்டார், கனெக்ஷனு கட்டாயிருது. அல்லேலூயா. 28ஆம் தேதி கட்டலைன்னா 2 நாள் பார்க்குறான், 2ஆம் தேதி பீஸை பிடிங்கிட்டு போயினே இருக்கலாம். அல்லேலூயா. 4வது எதில்? தசம பாகத்தில் காணிக்கையிலே நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆமோஸ் 8:4-6, 4-6. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைகளுக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படி நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களை இதை கேளுங்கள். கள்ளத்தராசு எழுதிங்க. 5வது என்னது? நிறைய வைத்திருக்கிற 5 போதும். கள்ளத்தராசு. யாரையும் ஏமாற்றவே கூடாது. வஞ்சனை. அல்லேலூயா. யாரையும் மோசடி பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இப்போல்லாம் டிஜிட்டல் வந்துச்சு. முதல்ல என்ன பண்ணுவாங்க? கீழே காந்தத்தை பார்த்துருக்குறீங்களா? புளியை யாரும் பார்த்தது இல்லையா? தராசில் என்ன பண்ணுவாங்க? புளியை அடியில் வைப்பாங்க, இல்லட்டினா மேக்னெட்டை கீழே வச்சுட்டு கள்ள தராசு எப்படியாவது ஏமாற்றி சம்பாரிச்சிடணும். அல்லேலூயா.
வேலையில் 4 பேர் இருக்கிறீங்களா, ஒருத்தன் காலை பிடிச்சி ஒருத்தன் வலிக்கவே உனக்குரிய உயர்வு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கள்ளத்தராசு. அல்லேலூயா. மற்றவனுடைய பதவியை அடித்து பிடுங்கினா என்னது சொல்லுங்களேன்? கள்ளத்தராசு. உனக்குரிய ஓட்டத்தில் தான் நீ ஓடணும், மற்றவங்களுடைய லைனில் நீ ஓடக்கூடாது. அல்லேலூயா. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. எதையும் ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. அம்மா அப்பாவை ஏமாத்தினா அங்கே என்னது? கள்ளத்தராசு. வீட்டில் யாருன்னா மனைவி கணவனை ஏமாத்தினா என்னது சொல்லுங்களேன்? கள்ளத்தராசு. மனைவி கணவனை ஏமாத்தினா கள்ளத்தராசு. அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்குரியதுன்னா வஞ்சனைக்குரியது. நான் ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கள்ளத்தராசு நாங்கள் போட்ட வசனம் வந்து தராசை பற்றியோ பிஸ்னஸை பற்றியோ பேசல, அதனுடைய ஆழங்கள் அதிகம். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் கள்ளத்தராசு இருக்கும் இன்றைக்கி தூக்கி போட்டுருங்க. எங்கெங்கெல்லாம் புளியை ஒட்டி வச்சுருக்கீங்களோ எடுத்துருங்க. அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் மேக்னெட்டோடு ஒட்டி இருக்கோ அதெல்லாம் கழிட்டுருங்க. கர்த்தர் உங்கள் தராசை பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களுடைய ப்ரைவேட் பிளேஸை பார்க்குறார். அல்லேலூயா. கள்ளத்தராசு இன்றையோடு ஒழிஞ்சிடணும். அவரை வஞ்சிக்காதீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம எங்கே நிற்கிறோம், எங்கே உட்காரோம், எங்கே பேசுகிறோம், எல்லாமே அவருக்கு ஓப்பனாக தான் இருக்குது. அல்லேலூயா. ஒரு வேளை இங்கே இருக்கிற எல்லா கண்ணையும் மறைக்கலாம், ஆனால் அவருடைய கண்ணை மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. 5 விஷயங்கள் வஞ்சனையை குறித்து. 1, பாவம் இல்லை எனில். 2வது, தன்னைத்தானே மேன்மைப்படுத்துகிறது உயர்த்து. 3வது, நாவு. 4வது, தசமாக காணிக்க. 5வது, கள்ளத்தராசு. இதெல்லாவற்றையும் நம்ம ஒழிக்கணும். இன்றைக்கி ராபோஜனத்தை எடுக்கிறோம், பரிசுத்தமாக காட்டிக்கொள்கிறோம், வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறோம், எல்லாமே இருக்குது. உள்ள நிறைய வஞ்சனைகள். பேசுகிறதுல வஞ்சனை. இவங்கக்கிட்ட நான் பேச மாட்டேன், இவங்கக்கிட்ட நான் நிற்க மாட்டேன். அந்த வஞ்சனை வெளியில் எடுக்கும் பொழுது தான் பாவம் நம்மை விட்டு விலகும். ஏவாள்கிட்ட வந்து சர்பம் என்ன சொல்லுது? இந்த கனியை நீ புசிக்கவே. வஞ்சனை. ஏமாற்றி விற்கிறான் அந்த ஆப்பிளை சாப்பிடுன்னு. அல்லேலூயா. யாக்கோபு வந்து மாமனார் வீட்டில் போய் வேலை செய்கிறான், லாபான் வீட்டில். அவன் வஞ்சிக்கிறான். எப்படி ஏமாற்றுறான்? 10 முறை சம்பளத்தை ஏமாற்றுறான். அல்லேலூயா. யாரையும் ஏமாற்றவோ, யாரையோ மோசடி பண்ணவோ, யாரையோ எந்த காரியங்களையும் மறைக்கவோ நம்ம முற்படவே கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் வஞ்சனைக்குரிய காரியங்கள். எதுங்க இதெல்லாம்? வஞ்சனைக்குரிய காரியங்கள். அல்லேலூயா. ஒரே ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் செய்தியை முடிச்சிடறேன். யாக்கோபு 1:22 வாசித்தீங்கன்னா, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்கள். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இந்த 5 நம்மளை விட்டு போனோம்னா, இன்னும் நிறைய பாயிண்ட் வச்சிருக்கேன் டைமில், அந்த 5 பாயிண்ட் மட்டும் நம்மளை விட்டு போனோம்னா, இதெல்லாம் பலவீனமாக இருக்கீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்கள் கைப்பிடிக்கும்போது வஞ்சனை யாரை விட்டு போயிடும்? நம்மளை விட்டு ஒரு எல்லாம் சத்தமாக நிறைய பேர் தூங்குங்க. எல்லாம் சத்தமாக யாக்கோபு 1:22 எடுத்து வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவராய். பாதி பேர் படிக்கல, நான் படிக்காதவங்க பார்த்துட்டேன். அதனால படிக்காதவங்க சேர்ந்து படிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். யாக்கோபு 1:22. உங்ககிட்ட இருந்து வஞ்சனை வெளியில் போனோம், ஏமாற்றவங்க வெளியில் போனோம், மோசடி பண்ணுறது வெளியில் போனோம், மறைக்கிறது வெளியில் போனோம். சில சொல்லுவாங்க இது நல்லதுக்கு தாங்க மறைச்சேன், மறைச்சாவே தப்பு தாங்க. அல்லேலூயா. கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் மறைவு இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவில் திரை இருக்கக்கூடாது. ஓப்பனாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ படிங்க. அல்லாமலும் அப்போ வஞ்சனை எப்படின்னா, வசனத்தை கேட்கிறோம், அதை செய்கிறவர்களாய் மாறணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். பக்கத்தில் தட்டி சொல்லுவேன், வசனத்தின்படி செய், வசனத்தின்படி செய். போன வாரம் என்ன செய்தீங்க? பரவாயில்ல, கொஞ்சம் பேர் சொல்லி மற்றவங்கள தப்பிக்க வச்சிட்டிங்க. ஓகே. அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். வசனத்தை கேட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. வசனத்தின்படி செய்யும் பொழுது அங்கே என்ன போட்டது? உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய். அல்லேலூயா. பொய்யை குறித்து ஒரு 3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். பொய் சொல்லுதல். 2மே சேர்ந்து தானே அவங்க மரித்தாங்க. அந்த ஆவிக்குரிய மரணத்தை பற்றி பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறான் 101:6, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிற்பதில்லை. அல்லேலூயா. நீங்கள் எப்பப்பெல்லாம் பொய் பேசுகிறீங்களோ யார் கண் முன்னாடி நிற்க மாட்டீங்க? ஆண்டவருடைய கண் முன்னால. இங்கேருந்து தான் கிளம்பியிருப்போம். அது உண்மையாக சொல்லிடலாம். இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பி ஆவடி தாண்டிட்டேன்றது 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. சொல்லியிருக்கேன் பார்த்துக்கிறீங்களா? அதை ஓப்பனாக சொல்லுங்கள். நான் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறேன், தலையாக சீவிட போகிறாங்க.
சர்ச்சுக்கு ஏமா வரல, இங்கே போனேன்னு சொல்லிவிடுங்க. அதுக்கு ஒரு பொய். நீங்களாம் நல்லவங்க, உங்களை சொல்ல நான். அல்லேலூயா. தேவையில்லாததுக்கெல்லாம் பொய். அந்த பொய்யை கரெக்டாக சொல்கிறோமா, அதையும் சொல்ல மாட்டோம், அதுவும் மாட்டிப்போம் அத்தனை நாள். ஏன்னா நம்மளுக்கு அங்கே ஒரு தூதரை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. அந்த தூதர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கால் பண்ணி எதை சொல்லணும், இந்த தூதர் தான் சொல்லும், வேறு எதுவும் சொல்லாது. அல்லேலூயா. அதனால் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பொய்யே பேசாத, நீ மாட்டிப்ப. அல்லேலூயா. யார் கண் முன்னாக நிற்க மாட்டீங்க? தேவனுடைய கண்களுக்கு முன்பாக. நம்ம எல்லா கண்ணும் மறைக்கலாம், ஆனால் அவர் கண் முன்பாக நிற்கவே முடியாது. 78:36 வாசித்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில், வாயிலால் தான் பொய்யே சொல்ல முடியுங்க. இதயத்தின் நிறைவு வாயே பேசிடும், பொய் கரெக்டாக பேசிடும். அல்லேலூயா. யோவான் 7:18 வாசிங்க. யோவான் 7:18 முடிச்சிடுறேன். சுயமாய் பேசுகிறவன் தன் சுயமகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ. யாருங்க உண்மை உள்ளவராக இருக்கிறான்னா, அனுப்பினவருடைய மகிமையை பேசணும். அல்லேலூயா. போன உடனே நான் இந்த காரை வாங்கிட்டேன், இந்த வீடை வாங்கிட்டேன், இத்தனை சவரம் வாங்கினேன், இந்த ஜிஆர்டியில் இதை வாங்கினேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு யாருடைய மகிமையை பேசணும் சொல்லுங்கள்? அவருடைய மகிமையை பேசணும். 2 பேர் சேர்ந்த உடனே எனக்கு தெரிஞ்சு ஏசப்பாவை பற்றி டிஸ்கஷன் ஃபஸ்ட்டு நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. எங்கடி இதை வாங்கினேன்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம், இல்லைன்னா வேறு எதனா காசிப் பேசுவோம். ஆனால் எங்கே பேசணும்னு சொல்கிறார் அவர், தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனே உண்மையுள்ளவனாக இருப்பான். அல்லேலூயா. உண்மையை குறித்து நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவனை தான் கர்த்தர் தேடுகிறார். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்துக்கு நான் எதிரானவன் அல்ல, ஐஸ்வர்யத்துக்கு தேடி ஓடும் பொழுது அது கர்த்தருக்கு பிடிக்காதது. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இனிமேல் எப்பவுமே பெருமை பேச்சு பேசாத அப்படின்னு பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. எதை எடுத்தாலும் பெருமை. அவங்களே கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் பெருமை பேச்சு பேசினா அந்த சிஸ்டர் நாளைக்கு சர்ச்சைக்கு வராது. அல்லேலூயா. உனக்கு செய்த மகிமையை நீ கர்த்தர்கிட்ட பறைசாற்று. ஆனால் எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லணும். எப்பவுமே பெருமை பேச்சு பேசக்கூடாது. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். செல்ஃப் ரெஸ்பெக்டை தான் நிறைய பேர் தேடுறோம், அது இருக்கக்கூடாது. அனுப்பினருடைய மகிமையை தேடுகிறவனே உண்மை உள்ளவன் என்று அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு சொன்ன வஞ்சனை நம்மக்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணணும் பாருங்க, இப்போயே அவுட்டு. வஞ்சனை நம்மக்கிட்ட இல்லைன்னா திருவசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல செய்கிறவர்களாய் மாறணும். அப்போ என்னன்னா வஞ்சனை நம்ம விட்டு போயிடும். இப்போது பொய் நம்ம விட்டு போனோன்னா 1 யோவான் 1:6 வாசிக்கிறோம், சத்தியத்தின்படி நடக்கணும். அங்கே சத்தியத்தின்படி செய்யணும், இங்கே சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் மாறணும். எதை கேட்குறோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பொய்யாய் வாழாமல் உண்மையாய் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. 1 யோவான் 1:6 வாசித்து முடிப்போம். நாம் அவரோடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அப்போது நம்ம உண்மையாக நடக்கணும்னா சத்தியத்தில் நடக்கணும். அல்லேலூயா. சத்தியம் இங்கே என்ன போதிக்கப்படுதோ அந்த சத்தியத்தின்படி நடக்கணும். அல்லேலூயா. அங்கே என்ன சொன்னோம், வஞ்சனை இல்லாமல் இருக்குன்னா சத்தியத்தின்படி செய்யணும். இங்கே சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை வாழும் பொழுது நம்மை உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கே நான் சொல்கிறேன், உங்கள் மேலே கர்த்தர் இன்றைக்கும் இவன் இன்னும் கொஞ்சம் உண்மையாக இருப்பான் நம்பிக்கையில் தான் உங்கள் குடும்பத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா தூக்கிடுவார். கோவிட்லலாம் நம்மளை தூக்கி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் உண்மை உள்ளவள் என்று கருதி. அதனால தான் அங்கே என்ன போட்டிருக்கு, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று
சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம உண்மையுள்ளவன் கர்த்தர் அடைப்பார். ஒருவேளை உலகத்தில் நம்மளை பொய்யா நினைக்கலாங்க, அவருடைய பார்வையில் உண்மையாக இருந்தால் போதும். அல்லேலூயா. அவர் பார்வையில் நீதியாக இருந்தால் போதும், அவர் பார்வையில் நம்ம செம்மையாய் நடந்தால் போதும், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அனனியா சப்பீராளுக்கு என்ன நடந்தது? வஞ்சனையும் பொய்யும் கலந்து பாவம் உருவாகும் பொழுது பாவம் கர்ப்பம் தரித்து அவர்களை எதுக்கு எடுத்து போச்சு? மரணத்துக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உம்முடைய திருவசனத்தை கேட்டு அதன்படி நான் செய்யணும், அதன்படி நான் நடக்கணும். என் வாழ்க்கையில் ஒரு உண்மையை தாங்க, என் வாழ்க்கையில் ஒரு வஞ்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையாய் வாழ எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம்.